ஹலோ, எல்லா பேட்டிலையும் போடுவேன். ஹலோ, டிஎஸ்ஆர் பேசுகிறேன். மினி ஃப்ளைட்டுன்னு காரை சொல்லுவேன் ரேப்பிடோவில். இந்த ரேப்பிடோ கம்பெனி நமக்கு விளம்பரம் தருதோ இல்லையோ, அது ஒரு நல்ல விஷயங்கள் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ ராக்கெட்டில் போகிற மாதிரி, சாரி இது பேர் என்ன, ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இன்றைக்கி ரேப்பிடோ கார்ஸில் டெட் சீப்பில் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன மினி பஸ்ஸா, என்னது ஜிங் பஸ். இது என்ன ஒரு கம்பெனி, எவ்வளோ வருஷத்து கம்பெனி? 6 இயர்ஸ். இப்போ என்னென்னா ப்ரைவேட் ஜெட்டில் போகலாம். இப்போ ஃப்ளைட்டு போயாச்சு, ஃப்ளைட்டுக்கு மாதிரி காரு ப்ரைவேட் ஜெட்டில் இங்கேருந்து லண்டன் 4 மணி நேரம் போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து கோயம்புத்தூர், சென்னை, கோயம்புத்தூர், திருவேண்டரம், கொச்சி, பெங்களூர், பாம்பே, கர்நாடகா, இதெல்லாம் இது ஒரு லக்ஸூரி லைஃப் ஸ்டைல். எப்படின்னா அந்த பஸ் ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. இதை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்பரேட்ஸ் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க நிறையா. உங்கள் கம்பெனியோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொன்னேன். ஸோ ஜிங் பஸ்ன்ற கம்பெனி 6 இயர்ஸாக இருக்குது. லைக் பேன் இண்டியாவில் நாங்கள் 350+ பஸ்ஸஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லுமே ஏசி ஸ்மார்ட் பஸ்ஸஸ் தான். ஸோ இப்போது சென்னையில் ஏசி பண்ண மாட்டீங்களா? இல்லை சார், இப்போது நம்ம பேசஞ்சருக்கு ஃபுல் கம்ஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்றது நான் ஏசி பஸ்ஸோட விலையில் ஏசி பஸ்ஸஸ்க்கு கொடுத்தா தான் அது மக்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல் குவாலிட்டியில் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், நாகர்கோவில், திருச்செந்தூர், விஜயவாடா, ஹைதராபாத், ஸோ எல்லா ரூட்ஸ்லையும் நம்மளோட பஸ்ஸஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மக்களுக்கு வித் குவாலிட்டியோட கம்மியான ப்ரைஸஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது கம்மினா சீசனில் தான் மக்கள் ஒரு ஊருக்கு ஒரு ஃபெஸ்டிவல்ஸ், ஹோம் ஃபெஸ்டிவல்ஸ், அப்புறம் பப்ளிக் ஃபெஸ்டிவலுக்கு தான் மக்கள் போகிறாங்க. அப்போ ரேட்டை ஏற்றி விட்டுறீங்க, மற்ற நாளில் இறக்குறீங்கன்னு கமெண்ட் சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? ஸோ நம்மளுக்கு ரூட் பாஸ்ன்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ரூட் பாஸ் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டிமாண்ட்னால ஏறுது, டிமாண்ட்னால குறையுது, அந்த பிரச்சனையே இருக்காது. என்றைக்குமே 500 ருபீஸ் நீங்கள் ரூட் பாஸ் வாங்கும்போது என்ன டிக்கெட் இருக்கோ அந்த ப்ரைஸிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போகுது. ஃபிக்ஸட் ரேட், இயர்லி பாஸா? இயர்லி பாஸ் வாங்கினீங்க அப்படின்னா இயர்லியில் உங்களுக்கு டிமாண்ட் ஏறினாலும் சரி குறைஞ்சாலும் சரி அதே ரேட்டு தான் போகும். சரி, நீங்கள் இந்த பஸ்ஸில் போகிறீங்க. இப்போ நம்ம உளுந்தூர்பேட்டையில் ஆம்னி அசோசியேஷன் சங்கம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏன் தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ எல்லா இடத்துலையும் வரல? அது நம்ம அசோசியேஷன் அது ஏன் பண்ணல, எப்போ வரும்? அது 1 by 1 வரும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? இப்போ 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்தந்த மினிஸ்ட்ரி அடுத்து என்ன ஃபீச்சர்ஸ் உங்கள் கம்பெனி கொடுக்குது? நாங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த லைக் 1 மந்த்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சார்ட்டர் ரூட்ஸுக்கு எலக்ட்ரிக் பஸ்ஸஸை ரன் பண்ணிட்டுருக்கோம். மினி பஸ்ஸெல்லாம் வருமா? மினி பஸ்ஸஸ்லாம் வராது சார். அது ஆக்குபை பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. 300 கிலோமீட்டர் மினி பஸ் தான் தாங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸஸோ இல்லை 13.5 மீட்டர்லாம் லென்த் பஸ்ஸஸ், ஏசி பஸ்ஸஸ்னால் கொஞ்சம் லாங் ரூட் ரன் பண்ணணும்னா அதுதான். அப்புறம் இந்த ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் வந்தாச்சு, வந்தே பாரத் வந்தாச்சு, அப்கிரேட் வந்தாச்சு. பட் ஏன் இந்த டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பஸ்ஸு பின்னாடியில் டபுள் பஸ்ஸாக அட்டாச் பண்ணலாம். ஒரு பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் வச்சு ஒரு பக்கத்தில் பேக்கில் 2 பஸ்ஸாக போகும். பாம்பே லெவலில் டபுள் டக்கர் பஸ்ஸு பாங்க. நம்மளுக்கு இருக்குது சார், எம்டிசியில் ஆல்ரெடி இருந்தது. 2 பஸ்ஸை கனெக்ட் பண்ணி டாய்லெட்டு, பாத்ரூமு வாஷ்ரூம் இருக்குங்க. அப்படி எந்த பஸ்ஸில் இருக்கு? சென்னை டு கோயம்புத்தூரில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது. அது டபுள் பஸ்ஸா? லென்த் சிங்கிளில் இருக்கிறது கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. நீங்கள் பாசஞ்சர் மேக்ஸிமம் எவ்வளோ வாங்குறீங்க, வச்சுருக்கீங்க? அப்படி ப்ரைஸ் கேட்கல. மொத்தம் எத்தனை பாசஞ்சர் பஸ்ஸில்? 32 72 ஆக்கிட்டு, இல்லை 60 ஆக்கிட்டு 12 சீட்டுக்கு பதிலாக அதே பெட்ரோல் தான், அதே செலவு தான். கவர்மெண்ட்டாக நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள்.
கவர்மெண்ட்டை நீங்கள் ஃபைட் பண்ணி வாங்குங்க, உங்கள் டியூட்டி தானே. நம்ம சொல்கிறத கவர்மெண்ட் கேட்காது, கவர்மெண்ட் சொல்கிறத நம்ம கேட்க முடியும். அப்படியெல்லாம் இல்லை, கவர்மெண்ட்லி ஃப்ரீக்வெண்ட்லி, அதாவது கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி தான் கவர்மெண்ட்டு. நீங்களாம் கற்பனை பண்ணாதீங்க. இல்லை, எந்த மக்களுக்காக தான் கவர்மெண்ட்டு எல்லாமே ஏற்றுக்குவாங்க. அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும். 60 பேசஞ்சர் 12 பேசஞ்சர் இடத்துல பாத்ரூம், காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு டாய்லெட் கூட போய்க்கலாம், அந்த ஊரில் நிப்பாட்டலாம் பாத்ரூம். ஆனால் ஏகப்பட்ட எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் வாட்டர் இடம் போகிறதுக்கு இடம் இருக்குது. நீங்கள் அழகாக போயிட்டு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டோ இல்லை ஆம்புலன்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லையோ குளிக்கிறவங்க குளிச்சுட்டு நீட் அண்ட் க்ளீனாக போகலாம். லாட்ஜிங் போர்டிங் வேண்டாம்ல, நீங்கள் அப்போ தானே உங்களை கஸ்டமர் வருவாங்க. ஸோ நோட் பண்ணுங்கள், உலகத்திலேயே ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ப்ரொபோசல் சொல்கிறேன். 60 சீட் பேசஞ்சர், ஸ்பீடு கூட நீங்கள் 2 ஹவர் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். 2 ஹவர் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். சிட்டியில் ஒரு டவுன் பஸ் ஓடுது, அது தாழ்ந்தள பேர், அதோட லென்த் எவ்வளோ? 13.5 மீட்டர். உங்களுக்கு 13.5 அதே தான் கவர்மெண்ட் நாம் 13.5 மீட்டர். ஏன் 16 இது 60 சீட் வச்சா எவ்வளோ வேணும் உங்களுக்கு? லென்த்து டபுள் அப்படியே போட்டுங்க. 26 திரும்ப முடியாது. ரைட்டு, 26 சீட்டில் 20 மீட்டர் வச்சா 20 மீட்டர் வச்சிங்கன்னா 50 சீட்டு பிடிக்கும். 50 சீட்டு என்னாட்லாம். அப்போ டாய்லெட்டு பாத்ரூம் பெஸ்ட்டு வச்சுட்டிங்கன்னா எமர்ஜென்சி சுகர், கிட்னி, லிவர், பம்ப்ளா ப்ளப்ளா ப்ளப்ளா பேஷண்ட் எல்லாம் அழகாக வருவாங்களே. ட்ராவல் சுகர் பேஷண்ட்டு நானே இப்போ ஒரு 2 ட்ரிப்பு எதிர்க்கிறேன். கம்ஃபர்டபுள் ஜோனில் டபுள் சீட் புக் பண்ணி தான் போகிறேன். எல்லா கம்பெனியும் டபுள் சீட்டு, சிங்கிள் சீட்டில் தூங்க முடியாது, அப்புறம் இறங்க முடியாது. யூரின் போகணும், அப்படியே நொந்து பாதி பேர் யூரினை அடக்கி கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். நம்ம பஸ்ஸில் தான் வாஷ்ரூம் இருக்கே, திரும்ப வச்சுருப்பீங்க. இல்லை அதோ இருக்கு பாருங்க எக்ஸாம்பிள். அது ஏதோ ஒரு பஸ்ஸில் வச்சுருக்கீங்க. அவங்க தான் நமக்கு இது பண்ணி நான் எல்லா பஸ்லையும் 50 சீட் வச்சால் ஆஸ் ஏ ட்ரெயின் பாத்ரூம் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. இல்லை அப்போ அப்படியே 2 பாத்ரூம் போகலாம். அதுக்கு வாட்டர் டேங்க் கீழே பண்ணிடலாம். 50 பேர் போகிறவங்க எல்லாருமே பாத்ரூம் போக மாட்டாங்க. ஸோ அது பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் 50 சீட் சொல்லுங்கள். 50 சீட் ஒரு சும்மா பயப்படாமல் சொல்லுங்கள். 50 சீட்ஸு ப்ளஸ் வாஷ்ரூம் 2, டாய்லெட் 1, இது ஒன்று இருந்தால் கம்ஃபர்ட் ஜோன். நம்மள அடிக்கடி யூரின் போகிறவங்க, பாத்ரூம் பிரச்சனை உள்ளவங்க, திடீர்னு எமர்ஜென்சியில் போகிறவங்க, ஃப்ளைட்டில் இருக்கா இல்லையா, ஃப்ளைட்டு பறக்குதா இல்லையா, அதோட சிஸ்டமேட்டிக் வேறு, இதோட சிஸ்டமேட்டிக் இதை எல்லாமே காப்பி அடிக்கணும் வேணாம். ஃப்ளைட்டில் தான் இருக்குன்னு கிடையாது, கார்லேயும் விடலாம். புரியுதா? ஸோ நான் உங்கள் தேவை இது. 60 வயசு ஆனாலே 50-40க்கு மேலே சுகர் வந்துடுது, அப்புறம் பிபி வந்துடுது, அப்புறம் எமர்ஜென்சி போக வேண்டியதாக இருக்குது. 80% ஓனர்ஸ் வந்து டென்ஷனில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சுகர் கண்டிப்பாக வந்துடும், பிபி வந்துடும், அப்புறம் நர்வஸ் ப்ராப்ளம் வந்துடும், தூக்கம் இருக்காது. இதெல்லாம் சொல்யூஷன் என்ன? பணம் இருக்கும். எல்லா ஓனர்ஸையும் பணம் இருக்கும், நிம்மதி இல்லையே. யூரின் நம்ம இறங்கி போய் வந்து, அதனால் இந்த மாதிரி இந்த 350 பஸ் வந்து எவ்வளோ பஸ்ஸு உங்கள்கிட்ட எவ்வளோ பஸ்ஸு? மெஜாரிட்டி இருக்குல்ல, 360 பஸ்ஸு வச்சுருக்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எழுதி கேளுங்க, புரியுதுங்களா? கேட்டால் நியாயம் பிறகு நான் என் யூடியூப் சேனலில் போட்டுருவேன். மக்களே, சீனியர் சிட்டிசன், உங்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 50லேருந்து 80 வரலையும் ட்ராவலிங் பண்ண முடியல. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ட்ரெயின். ஓகே, ட்ரெயினில் டிக்கெட்டே கிடைக்கிறது இல்லை. கரெக்டாக ட்ரெயின் டிக்கெட் வந்து ரொம்ப கஷ்டம். நான் எல்லாருக்கும் ட்ரெயின் விட்ற காலம் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். பஸ்ஸு விட்டுடலாம். வெறும் 50 சீட் தானே, 50 சீட் பொறுமையாக கூட போகலாம். சீனியர் சிட்டிசன் ஸ்பெஷல் சொல்லுப்பா, நானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்னென்ன கேட்டேன் சொல்லுங்க. வித்து எவ்வளோ லென்த்து சொன்னேன்? 20 மீட்டர் போதும். 7 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணாலே 22 வைங்க. மேக்ஸிமம் 13 20 வச்சா போதுமே. ஒரு 15-16 வச்சா 50 சீட் ஃபுல் பண்ணிக்கலாம். ஒரு 7 சீட்டுக்கு அட்டாச்சு ரெஸ்டாரண்ட், கீழே டாய்லெட் டேங்க்கு எல்லாம் பண்ணி நம்ம பிள்ளை மனுஷன் பார்த்து பண்ணுறது தானே. பறவையை கண்டால் விமானம் படைத்தான்.
இந்த பாட்டே கேட்டது இல்லையா? ஐயோ, பழைய படம் எம்ஜிஆர் சிவாஜி பாடலாம் போடணும் போல இருக்கு. பாயும் மீனை கண்டான். அடுத்த பாட்டு என்ன? சரி, அது பாட்டு பாடுவோம். இப்போ உங்களுடைய மக்களுடைய தேவைக்காக நான் இந்த யூடியூப் சேனலில் போடுறேன். 50 பேசஞ்சர் வித் 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் எமர்ஜென்சியோட. ஏன்னா அவங்க ஸ்லீப்பிங் ஹவர்ஸில், ஏன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து சூப்பர் பார். கவர்மெண்ட்டே விடும் பஸ்ஸு, ப்ரைவேட் உள்ளனா கவர்மெண்ட் விட போகுது. ஆரம்பத்தில் நீங்களாக வந்தீங்க, திருவள்ளூர் கார்பரேஷன் தானே இருந்துச்சு. அதை வச்சு நாங்கள் காலங்காலமாக ஓட்டலையா, கால் இல்லையா? அப்போ சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, பிபி இல்லை, கிட்னி லிவர் ஃபங்க்ஷன் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாம் இருக்குது. அப்போ உங்களுக்கு தேவையான டிமாண்டாக இல்லையா? எவ்வளோ பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? 50 பஸ்ஸஸ் சார். அடுத்த வருஷம் 60% ஏம் இருக்குது. அதில் ஒரு 20 பஸ்ஸாவது தமிழ்நாட்டுக்கு கொடுங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 60 பஸ் சொல்றாங்க. அதில் ஒரு 30 கொடுங்க. சீனியர் சிட்டிசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சைல்டு பேபி, ப்ரெக்னன்ட் லேடி, கை குழந்தைகள், அதெல்லாம் ஆகி போடுறதெல்லாம் எங்கே வருது? எல்லாம் ட்ரெயின் அப்படி தானே வருது. ஸோ எனிவே, சீனியர் சிட்டிசன்ஸ், ப்ரெக்னன்ட் லேடிஸ், லேடிஸ், பேபி குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களெல்லாம் இந்த ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போகலாம்னா, ஹெல்ப்லெஸ் பீப்புள், அம்மா அப்பா பையன் அமெரிக்காவில் இருப்பான், ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பாங்க, அப்போ கூட்டிகிட்டு போகலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த சர்வீஸோட நோக்கமே இந்த மாதிரி பீப்புளுக்கு ஹெல்பிங் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்ட் டு ஹெல்ப் தம் செல்ஃப். அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்துங்க. உங்கள் பேர் என்ன? அருண். உங்கள் பேர்? அருண் சரண் காம்பினேஷனில் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சினிமாவில் 20லேருந்து 25 வயசு வர்ற இளைஞர்கள் பல லட்சம் பேருக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க, முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஸ்டார் ஆகலாம். முயற்சி பண்ணுங்கள். இது என்னுடைய ப்ரவர். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.